பணம் ரீதியான பிரச்சனைகளும் கண்டிப்பா முடிவுக்கு வரும். இன்னும் ஒரு 2, 3 வருஷத்துல மிகப்பெரிய அளவுல பணம் பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா அதெல்லாம் அந்த தெளிவு வேணும்னு சொல்லிட்டு இவங்க எடுக்கக்கூடிய காரியங்கள், அவசர அவசரமா செய்யக்கூடிய செயல்கள், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெளிவு குடுக்குதோ இல்லையோ, மேற்கொண்டு சிக்கல்கள, பிரச்சனைகள உருவாக்கிடும். அதனால இவங்க ஒரு சிறந்த தாயாவோ, சிறந்த தந்தையாவோ அவங்களுடைய குழந்தைக்கு கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருக்கணும் இவங்க நினைக்கும்போதே உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா மாற ஆரம்பிச்சிடும். நல்ல பாசிட்டிவான விஷயங்கள நோக்கி மாற ஆரம்பிச்சிடும். இந்த மெசேஜ் பார்க்குற டைம்ல இருந்து ஒரு 8 மாதம் கழிச்சு அவங்களுக்கு அதற்குரிய நெறைய பேர் பெண்கள் பார்க்குறவங்க வந்து குழந்தைக்காக வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. தன் குழந்தையோட ஃபியூச்சருக்காக, இல்ல குழந்தை பேருக்காகலாம் பார்க்குறவங்க இருப்பாங்க. கண்டிப்பா இன்னும் 1 மாசத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சவுத் இந்தியாவோட பெஸ்ட் டேரட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்து பிரதோஷத்துக்கான சிவன் பெருமானோட மெசேஜ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் பிரதோஷம் வருது இல்லையா? சிவன் பெருமானோட மெசேஜ் வந்து மக்களுக்கு நீங்க இப்ப நம்ம சொல்லப் போறோம். எப்படி பார்க்க போறீங்க மேம்? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. பிரதோஷ மெசேஜ் சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் நம்ம பயல் செலக்ஷன் மூலயமா தான் பார்க்க போறோம். சிவபெருமான மனசுல நல்லா வேண்டிக்கிட்டு இப்போ ஒரு 3 கிறிஸ்டல் நான் காட்டுவேன். 3 கிறிஸ்டல்ல ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சிவபெருமான் மனசுல நினைச்சிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு கிறிஸ்டலுக்குமான சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் நம்ம 1 பை 1 பார்க்கலாம். மக்கள் என்ன கிறிஸ்டல் செலக்ட் பண்ணிருக்காங்களோ அதற்கான மெசேஜ் பார்த்து அவங்க சிவபெருமான் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு, மெசேஜ் தெரிவிக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ பயல் செலக்ஷன் பார்த்துடலாம். Pile number 1, yellow color crystal. Pile number 2, green color crystal. Pile number 3, purple color crystal. So, இந்த 3 கிறிஸ்டல்ல ஏதாவது ஒரு கிறிஸ்டலை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஓகே நேயர்களே, இப்ப வந்து மேம் வந்து பைல் 1, பைல் 2, பைல் 3 அப்படி சொல்லி ஒரு 3 கிறிஸ்டல் வந்து வச்சிருக்காங்க. நீங்க சிவன் பெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஸ்டோன் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான சிவன் பெருமானோட மெசேஜ இப்ப மேம் நமக்கு சொல்லுவாங்க. ஓகே மேம். இப்ப எல்லோ கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருக்க மக்களுக்கு சிவபெருமான் சொல்லுகிற மெசேஜ் வந்து சொல்லுங்க மேம். கண்டிப்பா. ஸோ பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க இத்தனை நாள் சில பேர் வருடம், சில பேர் மாதங்களா ரொம்ப பொறுமையா இருந்திருப்பாங்க. ரொம்ப நிதானமா இருந்திருப்பாங்க. நிறைய விஷயத்த விட்டு குடுத்து போயிருப்பாங்க. இத விட்டு குடுத்து போகணும்னு சொல்லிட்டு அது ஒரு இழந்தத கூட விட்டு குடுத்துட்டேன் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்படியான ஒரு பொறுமைசாலியா இவங்க இருந்தாங்களோ, அ என்னென்னலாம் விட்டு குடுத்தாங்களோ, என்னெல்லாம் இழந்தாங்களோ, அதற்கு வந்து பல மடங்கு அவங்களுக்கு நன்மைகள் நடக்கும். கண்டிப்பா இனி வரக்கூடிய காலங்கள் நன்மைகள் நடக்கும். இவங்களுடைய ப்ளஸ்ஸே இவங்களுடைய நிதானம், பொறுமை தான். இனி வரக்கூடிய காலத்துல அத வந்து தொடர்ந்து அத ஃபாலோ பண்ணணும். வாழ்நாள் முழுவதும் அந்த நிதானம், பொறுமைய அவங்க ஃபாலோ பண்ணணும். அவங்க ஃபாலோ பண்ணா மட்டும் தான் இவங்க என்னென்னலாம் வந்து விட்டு குடுக்குறாங்களோ, அத விட பல மடங்கு சிவபெருமான் அவங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருப்பாரு. அண்ட் இவங்க மனசுல ஒரு மிகப்பெரிய தெளிவு வேணும். ஒரு ஒரு காரியத்தின் மேல, ஒரு நபர் மேல ஒரு தெளிவு வேணும். அந்த தெளிவையும் வரக்கூடிய காலத்துல சிவபெருமான் கண்டிப்பா குடுப்பாரு. அதுவரைக்கும் பொறுமையா இருக்கணும். ஸோ அந்த தெளிவு வேணும்னு சொல்லிட்டு இவங்க எடுக்கக்கூடிய காரியங்கள், அவசர அவசரமா செய்யக்கூடிய செயல்கள், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெளிவு குடுக்குதோ இல்லையோ, மேற்கொண்டு சிக்கல்கள, பிரச்சனைகள உருவாக்கிடும். அதனால சிவபெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு, எந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருந்தாலும், ஒரு தெளிவற்ற தன்மை இருந்தாலும், அத சிவன்கிட்டயே அவங்க கேட்கலாம். சரண்டர் பண்ணலாம். மன கஷ்டம் எதுவா இருந்தாலும் சிவபெருமான் கிட்ட சரண்டர் பண்ணலாம். இது பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான அந்த தெளிவு கிடைக்கும். அவங்களுக்கு தேவையான ஒரு புதிய வாழ்க்கையும் அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். வாழ்க்கையே சில பேருக்கு கன்னா பின்னான்னு இருக்கும். ஒரு தெளிவு இல்லாம. அப்படி இருக்கிறவங்களுக்கும் ஒரு தெளிவான வாழ்க்கை கிடைக்கும். சரியான பாதை கிடைக்கும். பணம் ரீதியான பிரச்சனைகளும் கண்டிப்பா முடிவுக்கு வரும். இன்னும் ஒரு 2, 3 வருஷத்துல மிகப்பெரிய அளவுல பணம் பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா அதெல்லாம் சிவபெருமான் தீர்த்து வைப்பாரு. உடனே இதுக்கு கூட நிறைய பேர் கேட்பாங்க.
அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுமா? இங்க குடுக்குறதே அந்த பொறுமை இருக்கணும் அப்படின்றது தான். அவ்வளோ நாள் வெயிட் பண்ணும்போது கூட, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். சிவபெருமான் இவங்களுக்கு வாழ்க்கையில பொறுமை, நிதானத்துக்கான பரிச தான் குடுப்பாரு எப்பவுமே. அதனால இத மட்டும் கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் சிவபெருமான் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஓகே மேம். இப்ப எல்லோ கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ண எல்லாருக்குமே சிவன் பெருமான் சொல்ற மெசேஜ் என்ன அப்டின்னா, லைஃப்ல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு முடிவெடுக்காம நிதானமா, பொறுமையா கடவுள் வந்து இப்போ உங்ககிட்ட எதிர்பார்க்குறது பொறுமை தான். ஸோ பொறுமையா இருங்க. உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்டின்னு வந்து சிவபெருமான் அவங்க உங்களுக்கு சொல்றாங்க. இப்ப எல்லோ கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தவங்களா நீங்க இருந்தீங்க அப்டின்னா, கமெண்ட்ல மறக்காம ஓம் நமச்சிவாயா அப்டின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மேம் அடுத்ததா பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ண மக்களுக்கான சிவன் பெருமானோட மெசேஜ் சொல்லுங்க மேம். பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும், மாற்றமான சூழல் வேணும், நெய்பர்ஸ் மாறணும், நான் வீடு மாறணும், இடம் மாறணும், என் வாழ்க்கை மாறணும், சில முக்கியமான விஷயங்கள் என் வாழ்க்கையில மாறணும். அப்படி என்ன மாதிரியான மாற்றங்களை இவங்க எதிர்பார்த்தாலும், ஆனா இவங்க ஒரு கடமையோ, அது கடமையா இருக்கலாம், இல்ல ஒரு ஒரு செயல்பாடா இருக்கலாம், ஒரு கேரக்டரா இருக்கலாம். ஒரு விஷயத்த இவங்க ஃபர்ஸ்ட் மாத்திக்கணும். அது என்னன்னா, அவங்களுடைய பெற்றோர்கள், அம்மா, அப்பாவுக்கு அவங்க கண்டிப்பா அவங்களுக்கான கடமைகள இவங்க செய்யணும். இப்ப அம்மாவுக்கு இவங்க சைட்ல இருந்து தேவை ஒரு எமோஷனல் சப்போர்ட். அந்த ஒரு அன்பான வார்த்தை, பாசமான பேச்சு, ஆ கவனிப்பு. இது அம்மாவுக்கு கண்டிப்பா தேவை. அப்பாவுக்கு இவங்க சைட்ல இருந்து ஒரு பிராக்டிகலான, பிசிக்கலான சப்போர்ட் தேவை. இது மேபி அவங்க அப்பா வந்து ஒரு நல்ல ரிச் பொசிஷன்ல இருக்கலாம். இல்ல வந்து வெல் செட்டில்டா இருக்கலாம். இருந்தாலும் இவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய அப்பாவுக்கு அந்த ஒரு பிசிக்கல் சப்போர்ட் தேவை. இந்த 2 விஷயமும் அவங்களுடைய அப்பா, அம்மாவுக்கு இவங்க செய்யும்போது மட்டும் தான், இவங்க எதிர்பார்க்குற அந்த மாற்றம் நிச்சயமா சிவபெருமான் இவங்களுக்கு கண்டிப்பா குடுப்பாரு அப்படின்றதும், அண்ட் இவங்க இன்னொரு கேட்டகரி பீப்பிள்ஸ்க்கு எப்படின்னா, இவங்க ஒரு சிறந்த தாயாவோ, சிறந்த தந்தையாவோ அவங்களுடைய குழந்தைக்கு கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருக்கணும் இவங்க நினைக்கும்போதே உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா மாற ஆரம்பிச்சுரும். நல்ல பாசிட்டிவான விஷயங்கள நோக்கி மாற ஆரம்பிச்சுரும். இந்த மாதிரியான சேஞ்சஸ் இவங்க பண்ணா, அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சேஞ்சஸ், அற்புதங்கள் சிவபெருமான் நடத்தி வைப்பாரு. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு வந்து எமோஷனலாவும் ஒரு சப்போர்ட் வேணும். ஃபினான்ஷியலாவும் ஒரு சப்போர்ட் வேணும். 2மே எனக்கு வாழ்க்கையில ஒரு சேர நல்ல விதமா கிடைக்கணும். திருப்திகரமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா, அதுவும் அவங்களுக்கு சிவபெருமான் நடத்தி குடுப்பாரு. இந்த மெசேஜ் பார்க்குற டைம்ல இருந்து ஒரு 8 மாதம் கழிச்சு அவங்களுக்கு அதற்குரிய ஒரு கதவுகள் திறக்கும். ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது சிவபெருமான் உருவாக்கி குடுப்பாரு. அப்போ அதற்கு தகுதியானவங்களா இவங்க தன்னைத்தானே சில விஷயங்கள மாத்திக்கணும் அப்படின்றது தான் சிவபெருமான் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான சிவன் மெசேஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்ல நீங்க என்ன ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடியும், உங்களுடைய அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டா நீங்க இருக்கணும். அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையிலயும் வெற்றி பெறதுக்கான ஒரு வழிய சிவன் வந்து ஏற்படுத்தி குடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பைல் 2 நீங்க செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல வந்து ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மேம் அடுத்ததா பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு சிவன் சொல்ற மெசேஜ் வந்து சொல்லுங்க மேம். பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு சிவபெருமான் என்ன மெசேஜ் குடுக்குறாரு அப்படின்னா, கடந்த கால நினைவுகள், கசப்பான அனுபவங்கள், ஏதோ ஒரு சூழ்ச்சி, ஏதோ ஒரு துரோகம், ஏமாற்றம், இதனுடைய தாக்கம் இப்போ வந்து அவங்க தன்னைத்தானே கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அப்படி அந்த வலிகளுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்திருக்காது. எதையும் தைரியமா செய்யக்கூடியவங்க, வெளிப்படையா இருக்கக்கூடியவங்க. ஆனா இப்போ சிறிது காலமா தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் வந்து அவங்க ட்ராப் பண்ணி கட்டு போட்டு வச்சுட்டு இருக்க மாரி ஒரு மனக்கட்டுல இருக்கிறாங்க. அதுலருந்து அவங்க மீண்டு வரணும். ஏன்னா, சிவபெருமான் இவங்களுக்கு உறுதுணையா இருக்காரு. அப்போ எதற்காக இவங்க வந்து எந்த விஷயத்துக்காக இவங்க பயப்படணும்? எத பார்த்து பயப்படணும்? இனி அது மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மெசேஜ் பார்த்ததுலருந்து 1 மாதத்துக்குள்ள அவங்க அந்த விதமான ஆட்டிட்யூட், மைண்ட் செட்ட கண்டிப்பா மாற்றியே ஆகணும். அப்படி மாத்தும்போது மட்டும் தான் இவங்களோட லைஃப்ல இவங்க எந்த பொசிஷன் போகணும்னு நெனச்சாங்களோ, எந்த அரியணை ஏறணும்னு நெனச்சாங்களோ, அது கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். நெறைய பேரு பெண்கள் பார்க்குறவங்க வந்து குழந்தைக்காக வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. தன் குழந்தையோட ஃபியூச்சர்‌க்காக, இல்ல குழந்தை பேருக்காகலாம் பார்க்குறவங்க இருப்பாங்க. கண்டிப்பா இன்னும் 1 மாசத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல
குட் நியூஸ் அவங்களுடைய காதுக்கு வரும். அவங்களுக்கு கண்டிப்பா சிவபெருமான் அதுக்கான பிளெஸிங்ஸ குடுக்குறாரு. பட் இவங்க மனசுல எந்த விதமான பய உணர்வோ, எந்த விதமான ஒரு அ அதாவது ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஃபெயிலியர் ஆயிடுமோ அப்டின்ற ஒரு பயம். இந்த மாதிரி பயம் உணர்வே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. கண்டிப்பா அப்பதான் சிவபெருமான் 1 மாதத்திலேயே அவங்க ஆசைப்பட்ட விஷயத்த நடத்தி குடுப்பாங்க. ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியாவும் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கான ஒரு வாழ்க்கையாவும் மாறப்போகுதுன்றதுனால, எப்பவுமே தைரியமா இருக்கணும். அவங்களே மைண்ட் ட்ராப்ல மாட்டிக்க வேண்டாம். மைண்ட ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும். ஒரு ஃப்ரீ பீயா இருக்கணும். இத மட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் சிவபெருமான் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஓகே மேம். இப்ப பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான சிவன் மெசேஜ் என்ன சொல்றாங்க அப்டின்னா, கடந்த காலத்துல நெறைய ஃபெயிலியர் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கப்புறமும் எனக்கு அப்படிதான் நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இல்லாம, எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருந்தீங்க அப்படின்னா, சிவன் பெருமான் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் குடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபைல் 3 நீங்க செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல வந்து ஓம் நமச்சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு பிரதோஷத்துக்கு சிவன் பெருமான் பைல் 1, பைல் 2, பைல் 3ன்னு மக்கள் சூஸ் பண்ணவங்களுக்கு ஒவ்வொரு விதமான மெசேஜ் வந்து சொல்லியிருந்தீங்க மேம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றி.